ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஒரு நல்ல வீடியோ போட முடியல. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு. அதனால் நான் லாஸ்ட்டு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையிலேருந்து வெளியில் கோயிலுக்கு போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் உள்ள வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள விலாக் கண்டினியூ வீடியோஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அது உடனே என்னால் ஷேர் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது லாஸ்ட்டு சண்டே விலாகோட கண்டினியூ வீடியோ தான் அது. நான் லாஸ்ட்டாக சண்டே விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். காலை வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறமா மதிய சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். இதில் மீன் குழம்பு ரெசிபி, அதுக்கப்புறம் இறால் தொக்கு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த இறால் மீன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சாதனாவுக்கு பார்த்திங்கன்னா தலையில் எண்ணெய் தடவி விடலான்ட்டு அவள் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தலையில் எண்ணெய் தடவி விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா அவள் தலை வாஷ் பண்ணிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தாங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி விடுறேன். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் மூணுத்தையும் கலந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுவேன். எப்படி தோணுது அதுக்கு தகுந்த மாதிரி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் தேய்ச்சி விடுறேன். ஒரு வாரம் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நல்லா நிறைய ஊற்றி தேய்ச்சி விட்டுடுவேன். வாரத்தில் ஒரு நாள் தாங்க தலை குளிப்பா. அது ஞாயிற்றுக்கிழமையில் தான். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற நாட்களில் என்னைக்காவது ரொம்ப தலை அழுக்காக இருக்குது மாரி இருந்ததுன்னா சும்மா வெறும் தலை ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடுவேன். ஸ்கூல் டைம்லலாம் காலையில் அறக்க பறக்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு போகிறதுக்கிட்ட டைமும் இருக்காது. அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் இதுமாரி பண்ணி விட்டுடுவேன். அவளுக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே கடலை மாவு கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் தூள் இல்லைன்னா சாதா மஞ்சள் தூளை கலந்து வச்சுருப்பேன். இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிறது. போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிப்பேன். வாரத்தில் ஒரு 3 தடவை இல்லைன்னா 4 தடவை போட்டுப்பேன். அதுவும் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தாங்க உண்டு. அவ்வளோ போட்டு குளின்னு சொன்னால இப்போலாம் ரொம்ப சோம்பேறித்தனம் படுறேன். இதுக்கு முன்னாடி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறேன். அதனால் நான் ரெடி பண்ணி கொடுத்துறது. மேக்ஸிமம் சனி ஞாயிறில் ரெகுலராக போட்டுப்பேன். மற்ற வீக் டேஸில் காலையில் போட மாட்டேன். ஸ்கூல் விட்டு ஈவினிங்காக வந்ததுக்கப்புறமா வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ நான் இதுமாரி ரெடி பண்ணி கொடுத்தேன்னா போட்டுட்டு குளிப்பேன். மேக்ஸிமம் ஸ்கூல் விட்டு வந்ததும் குளின்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளைக்கு குளிக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப அலுப்பு. டெய்லியுமே நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங்கும் ஒரு தடவை குளிக்க சொல்லுங்கள். அதுமாரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ண சொல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வெற்றிக்குட்டி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு என் கூட குளிச்சுட்டு தாங்க படுப்பேன். சாதனா குட்டி தான் கொஞ்சம் அலுப்புப்படுவான். பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் இல்லைன்னா லெமன் சேர்த்துட்டு நல்லா இதுமாரி எங்கள் கையில் காலில் முகத்துக்கு கழுத்துக்கெலாம் போட்டு விட்டுடுவேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுப்பேன். அவளுக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு மசாலா சேர்த்து பெரட்டி வச்சுட்டோம்னா அதை நல்லா ஊறிடும். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு நான் வெறும் மீன் வறுவல் மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நான் ஊர்லேருந்து மாமியார் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பவுடர் தான் இது. நான் மீன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கூட இது கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும். வெறும் இந்த வறுவல் மசாலா மட்டும் செஞ்சால் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இந்த மசாலா மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். தேவையான கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி அந்த மசாலாலையும் உப்பு இருக்கும். அதில் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருக்கிறேன். 100 ரூபாய்க்கு தான் மீன் வாங்கினேன். பாதி மீன் வறுவலுக்கும் பாதி மீன் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒலை வச்சு விட்டுருக்கிறேன். எப்போதும் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா வச்சுட்டு தான் அடுப்பையும் ஆன் பண்ணேன். ஒரு நாளைக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வேலைகள் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் கீரையும் புளியும் சேர்த்துருக்குறேன். கீரை நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் இது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வடிகட்டாமல் தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்குவாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா அது கடைஞ்சி கொண்டு தான் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்புக்கு கொடுத்து கடையணும். கொஞ்சமாக வடவும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது நல்லா வறுத்துட்டு இந்த கீரை கூட சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தான் இந்த சாதனா பாக்கு. ஒரு சிஸ்டர் கூட இந்த கீரை நான் பார்த்துருக்குறேன். இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இறால் தொக்குக்கு சாதனா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வெங்காயம் தக்காளியில் மீன் குழம்புக்கு மட்டும் பூண்டும் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன். கையோடு இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். இட்லிக்கு மாவு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். வாரத்தில் இன்னொரு நாளைக்கு வேறு எதனாவது கம்பு தோசை இல்லாட்டினா கேழ்வரகு தோசைக்கு ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இட்லிக்கு கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து மீன் குழம்பு செய்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் சேர்க்காம தக்காளி வந்து அரைச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து பண்ணுறேன். சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி இடித்து வச்சுருக்கிறேன், பாதி முழுசாகவே வந்து சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். எண்ணெய் சூடானதுமே வடவும் வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு பல்லும் வெங்காயமும் வந்து சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்து இது கூடவே மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த மசாலாவை வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு புளி கரைச்சலை சேர்த்துக்க வேண்டியதான். அது வந்து நல்லா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கடைசியாக மீன் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான், தேங்காய் சேர்க்காமல் இருக்கிறது. ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால குழம்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு ரெடி பண்ணி சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இறால் தொக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு நான் தொக்கு பண்ண போகிறேன். சாதனை அப்படி தான் வந்து பண்ண சொன்னேன். அவளுக்கு வந்து கொஞ்சம் சாந்து அதிகமாக இருக்கணும் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக. அதனால் அதுமாரி அரைச்சிட்டு சேர்த்தோம்னா சாந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். அதை ரெடி பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து சிற பாத்திரமாக வந்து விளக்கிட்டு இருக்கிறேன். இதுமாரி பண்ணும்போது சிங்க்லேயும் நம்மளுக்கு பாத்திரம் ரொம்ப சேராமலே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கலாம் தான் சொல்லி மண் சட்டியை வந்து எடுத்தேன். பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரல் விட்ட மாதிரி இருக்குது. சைட்லேயும் கொஞ்சம் விரல் விட்டுருக்குது. சரி அடுப்பில் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது எங்கே வெடிச்சிருமேன்னு ஒரு பயம். அதனால் வந்து திருப்பி அதை கழுவிட்டு கவுத்து வச்சுட்டேன். இதேமாதிரி யூஸ் ஆகாது. இல்லை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்பக்கம் நல்லா தான் இருக்குது, வெளிப்பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்ட மாதிரி இருக்குது, அதாவது வெடிச்சு போன மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒழுகெல்லாம் இல்லைன்னா. இருந்தாலும் ஒரு பயம் எங்கே வந்து குழம்பு கொதிக்கும் போது அந்த ஹீட்டு தாங்காமல் வந்து வெடிச்சிருமோன்னு ஒரு பயத்தினால தான் அதில் வைக்கல. சமையல் வேலை பார்த்துட்டே வந்து பசங்களையும் ஒரு கண்ணு பார்த்துட்டே தாங்க இருப்பேன். எங்கள் வெற்றிக்குட்டியை சும்மானே இருக்க மாட்டேன், சாதனைகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் சாதனை லேப்டாப் பார்த்துட்டு இருந்தால் திருப்பி சாதனை கூட உட்காந்துட்டு லேப்டாப் தான் வேணும்னு சொல்லிட்டு அவகிட்ட வம்பு பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். கண்டுக்காமலே இருந்தோன்னா பார்த்திங்கன்னா ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. சாதனாவும் கொஞ்சம் சும்மானு இருக்க மாட்டேங்கிறான், அவனும் சைலண்ட்டாக தான் வந்து பண்ணிடுறான். அவன் ரொம்ப வெறியாயிடுறான், அதனால் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால் அப்பப்போ வெற்றி சாதனான்னு கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது, அதுங்களை மேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா மீன் குழம்பு எண்ணெய் சுண்டி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து மீன் சேர்த்துருக்குறேன். இந்த மீன் வந்து ரொம்ப கொதித்தாங்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான், இல்லைன்னா மீன் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மீன் வந்து குழம்பு தான் நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன். அதுமாரி வறுவல் ட்ரை பண்ணதில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைச்ச மசாலா கூட வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து தான் வந்து நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். இது கூடவே வந்து நான் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துட்டு இது கரெக்டாக வந்து தொக்கு பதத்துக்கு வர மாரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இறால் தொக்கு தான். நான் வந்து தொக்கு அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடியானது அதை இறக்கி வச்சுட்டு மீன் வறுவலும் வந்து வறுத்துட்டு இருந்தேன். மீன் வறுக்கும் போதும் சரிங்க, இதுமாரி வந்து தொக்கெல்லாம் வந்து மசாலா அரைச்சிட்டு சேர்க்கும் போது அது கொதிக்கும் போது சுற்றிலும் வந்து தெரிக்கும். மீன் வறுக்கும் போது அந்த ஆயிலெலாம் தெரிக்கும். எனக்கு அது அப்படியே இருந்த ஒரு மாதிரியே டென்ஷனாகவே இருக்கும். அது கையோடவே வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். இதுமாரி பண்ணும்போது சமைக்கும் போது நம்மளோட கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும். இது ரெகுலராக நான் அது தானே செஞ்சுட்டு தான் இருக்கிறது. துடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக துடைக்கணும், கையெல்லாம் சுட்டுக்காமல் பார்த்து துடைப்பேன். பாதி மீன் விரல் தாங்க வறுத்தேன், மீதி எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வேறு பாக்ஸில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சண்டே சமையல் வந்து பார்த்திங்கன்னா இது சுதும்பு மீனுன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சுதும்பு கார மீனுன்னு சொல்லிட்டு அந்த மீன் வச்சு தான் மீன் குழம்பு, மீன் வறுவல், இறால் தொக்கு. சாதனாப்பாக்கு வந்து கீரை கடையலும், அவருக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக. பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து சாதம் போட்டு பரட்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதனால் அந்த கடாயும் அப்படியே வச்சுருக்கிறேன். சிற பாத்திரத்தையும் விளக்கிட்டேன். லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி என்னுடைய மற்ற வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.